அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். அதிமுகவின் உட்கட்சி பிரச்சனையை விசாரிக்கும் தேர்தல் ஆணையம். அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது. அதிமுகவின் சின்னமான இரட்டை இலை யாருக்கு என்பது தொடர்பான வழக்குகள் தொடர்ந்து நீதிமன்றத்திலும் தேர்தல் ஆணையத்திடமும் கிடப்பில் இருந்தது. இந்த வழக்குகளை விசாரித்த நீதிமன்றம் ஏன் தேர்தல் ஆணையம் இதை விசாரிக்கக்கூடாது, தேர்தல் ஆணையம் விசாரித்து மிக விரைவில் இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார்கள். அதனுடைய அடிப்படையில் இன்று தேர்தல் ஆணையம் அதிமுக தொடர்பான அனைத்து வழக்குகளையும் விசாரிக்க தொடங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனுடைய அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓபிஎஸ்க்கும் இடையே ஏற்பட்டுள்ள அதிகார மோதலில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்பது மிக விரைவில் தெரிய வரும் என கூறப்பட்டு வருகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அதிமுகவினுடைய 99% நிர்வாகிகள் என்னோடு தான் உள்ளார்கள். அதிமுகவின் பொதுக்குழுவால் முறைப்படி பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளேன். முழு கட்சியும் எனது கட்டுப்பாட்டில் தான் உள்ளது. அப்படி இருக்கும் பொழுது சின்னமும் எங்களுக்குத்தான் தேவை. அதிமுகவின் உண்மையான அணி நாங்களே. மற்றவர்கள் அனைவரும் வீண் குழப்பத்தை ஏற்படுத்தும் வண்ணம் ஏதோதோ பேசி வருகிறார்கள். இவற்றை நம்பக்கூடாது. எங்களது தலைமையிலான அணிக்கு கட்சியையும் சின்னத்தையும் ஒதுக்க வேண்டும் என ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தில் விசாரணையின் பொழுது எடப்பாடி பழனிசாமி தரப்பு அறிவித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இதேபோன்று தேர்தல் ஆணையம் ஓபிஎஸ்ஸிடமும் விசாரணை செய்தது. அப்பொழுது ஓபிஎஸ் தரப்போ அதிமுகவினுடைய உண்மையான தொண்டர்கள் அனைவரும் எங்களோடு உள்ளார்கள். அதிமுகவில் 2.5 கோடி தொண்டர்கள் உள்ளார்கள். அந்த தொண்டர்களில் 90% தொண்டர்கள் எங்களோடு தான் உள்ளார்கள். நாங்களே அதிமுகவின் உண்மையான அணி. செல்வி ஜெயலலிதா அவர்களால் 3 முறை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டவன். நீண்ட நெடுங்காலமாக அதிமுகவின் பொருளாளராக இருந்தேன். செல்வி ஜெயலலிதா அவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட தலைவர் நானே. மேலும் எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழுவால் பொதுச் செயலாளர் பதவியை தட்டி பறித்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதிமுகவின் சட்ட விதிப்படி அதிமுகவின் அதிகாரமிக்க பதவியான பொதுச் செயலாளர் பதவி அதிமுகவின் அடிப்படை தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடாது என்பதே விதி. அப்படி இருக்கும் பொழுது பொதுக்குழுவில் பல சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு பணத்தை அளித்து அந்த பதவியை பெற்றுக்கொண்டார். அவர் பொதுச் செயலாளர் ஆனதே செல்லாது. மேலும் சசிகலா, டிடிவி தினகரன், நான் என அனைவரையும் எடப்பாடி பழனிசாமி சட்ட விதிகளுக்கு புறம்பாக நீக்கியிருக்கிறார்கள். அதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நான் அதிமுகவில் எந்தவிதமான குழப்பத்தையும் ஏற்படுத்தவில்லை. அப்படி இருந்தும் அதிமுகவின் கொள்கைக்கு முரணாக செயல்பட்டேன், அதிமுகவில் குழப்பத்தை ஏற்படுத்தினேன் என வீண் பழியை சுமத்தி என்னை கட்சியிலிருந்து நீக்கினார்கள். என்னோடு உண்மையான தொண்டர்கள் இருக்கும் பொழுது கட்சியையும் சின்னத்தையும் எனக்கே அளிக்க வேண்டும். ஏனெனில் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராக பொதுக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்டது நானே. ஒருங்கிணைப்பாளரை நீக்கக்கூடிய அதிகாரம் இணை ஒருங்கிணைப்பாளருக்கு இல்லை என குறிப்பிட்டிருந்தார். இதேபோன்று அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முக்கிய தலைவர்களான சசிகலா, கேசி பழனிசாமி, பெங்களூர் புகழேந்தி போன்றவர்களிடமும் தேர்தல் ஆணையம் விசாரித்ததாக கூறப்படுகிறது. பெங்களூர் புகழேந்தி அவர்களும் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளரானது செல்லாது, மேலும் அவருக்கு சின்னத்தை ஒதுக்கியதும் ஏற்றுக்கொள்ள முடியாது, எதன் அடிப்படையில் அவருக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கினீர்கள் என கேட்டுள்ளார். இதேபோன்று கேசி பழனிசாமியும் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் ஆனது செல்லாது என்ற வாதத்தை முன்வைத்துள்ளார். இது மட்டும் இல்லாமல் திண்டுக்கல்லைச் சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் 8 பொதுநல வழக்குகளை நீதிமன்றத்தில் தொடுத்துள்ளார். அதில் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளரானது செல்லாது மற்றும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதன் அடிப்படையில் இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கினீர்கள், எடப்பாடி பழனிசாமி உண்மையான அதிமுகவே கிடையாது, அப்படி இருக்கும் பொழுது அந்த சின்னத்தை முடக்க வேண்டும் எனவும் அவர் ஒரு வழக்கை பதிவு செய்துள்ளார். இவற்றை அனைத்தையும் பார்க்கும் பொழுது மிக விரைவில் யாருக்கு இரட்டை இலை சின்னம் என்பது தொடர்பான இறுதி முடிவு அறிவிக்கப்படும். தற்போதைய சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு அளிக்கப்படும் என அனைவரும் கூறுகிறார்கள். தேர்தல் ஆணையத்தினுடைய தீர்ப்பு ஓபிஎஸ் மற்றும் எடப்பாடி பழனிசாமியினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கும். ஒருவேளை சின்னம் முடக்கப்பட்டால் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையிலான அதிமுக அணி மீண்டும் தள்ளாடும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஏற்கனவே சின்னத்தை வைத்துக்கொண்டே வெற்றிகளை குவிக்க முடியாமல் தொடர்ந்து போராடி வருகிறார்கள். இதுபோன்ற சூழ்நிலையில் இரட்டை இலை சின்னமும் இல்லை என்றால் அவர்களது அரசியல் எதிர்காலம் சூனியமாகிவிடும் என்பதுதான் பல அரசியல் விமர்சகர்களினுடைய கருத்தாக இருந்து வருகிறது. நன்றி.